மாவட்டம் திருமங்கலம் தாலுகா தேக்கல்லுப்பட்டி ஜெமினி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ இரட்டைமுக விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து அருள்மிகு ஸ்ரீ இரட்டைமுக விநாயகர் திருக்கோவிலின் கோபுர கலசங்களுக்கு மேளதாளங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மனு அளித்தனர். அந்த மனுவில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்து மற்றும் முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டும் விதமாக குஜராத் மாநிலம் காந்தி நகரில் பேசிய பிரதமர் மோடியை கண்டித்தும் 15க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு மிரட்டல் விடுத்து வேட்புகளை வாபஸ் பெற செய்த அமித்ஷா ஆகியோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரை தேர்தல் விதிமுறைகளின்படி தகுதி நீக்கம் செய்திடவும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக முற்றிலுமாக மழை இல்லாமல் இருந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சண்முகசுந்தரம், லட்சுமிபுரம், ரங்கசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் அப்படியே சாய்ந்து சேதமானது. எனவே சேதமான மக்காச்சோள பயிர்களை கணக்கெடுத்து தமிழக அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கோடை வெப்பம் 108 டிகிரி வரை அதிகரித்து வரும் நிலையில் சாலை சிக்னல்களில் பணியில் உள்ள காஞ்சிபுரம் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு நீர்மோர், தண்ணீர் உள்ளிட்டவைகளை நாள்தோறும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் நகரின் முக்கிய பகுதியான பேருந்து நிலையம் அருகே உள்ள இரட்டை மண்டபம் சிக்னல் சந்திப்பில் சாலையில் நின்று செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கோடை வெயிலின் வெப்பம் தாக்காமல் இருக்க நிழற்பந்தல் அமைத்துக் கொடுத்துள்ளனர். வாகன ஓட்டிகளுக்காக போக்குவரத்து போலீசார் நிழற்பந்தல் அமைத்துள்ள செயல் பொதுமக்களிடையே வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் நகர செயலாளர் ரவீந்திரன் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கோடை வெயிலில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பழச்சாறுகள், வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.